ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜிடி 2019 பிஒய்க்கு தான் பார்க்க போகிறோம். அதில் டெஸ்ட்டு போட்டு நான் எழுதின கொஸ்டின்ஸ் தான் அதெல்லாம். அதை இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, சினானிம்ஸ் இந்த சைடு இருக்கும், ஆண்டோனிம்ஸ் இங்கே இருக்கும், ஒன்னோட சப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்குது. சரி, இந்த எல்லோ கலரில் இருக்கிறதா கொஸ்டின், எக்ஸாம் கொஸ்டினாக கேட்டது. டர்புலண்ட்னா கொந்தளிப்பான அப்படின்னு மீனிங். ஓகேவா? அடுத்து வந்து நான் சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனை பார்ப்போம். வயலண்ட்டு, மிசரபிள், அக்யூரேட்டு, ட்ரபிள்சம் எப்படின்றது. ட்ரபிள்சம்னாலே தொந்தரவு, அது தெரியும். அக்யூரேட்டு துல்லியமானது தெரியும். மிசரபிள்னா பரிதாபகரமான. அடுத்து வயலண்ட்னா வன்முறை. வயலண்ட்னா வன்முறையில் இறங்குறது, அதான் கொந்தளிக்கிறது ஒரு பிரச்சனையை பார்த்து, அதான் டர்புலண்ட். ஓகேவா? ஜஸ்ட்டு தமிழ் மீனிங் தான் சொல்லுவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ரெண்டாவது இதுலேயே என்ன கேட்டிருக்காங்க, ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. பாய்ஸ் ட்ரெஸ் அப்படின்றது, இதுக்கும் வந்து தமிழ் மீனிங் வந்து கொந்தளிப்பான அப்படின்னு மீனிங்கு. ஆனால் ஆன்டனிம்ஸ் இதுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து கொந்தளிக்கிறது, இது வந்து கட்டுப்படுத்துறது. அப்போ வந்து ரெஸ்ட்ரைன்னா கட்டுப்படுத்தப்பட்டதுன்னு நம்ம மீனிங் தெரியும். இன்காம்பிடன்ட் அப்படின்னா திறமையற்றதுன்னு மீனிங். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்காம்பிடன்ட் அப்படின்னா திறமையற்றது அப்படின்னு மீனிங். அதுக்கடுத்து அக்ரவேட் அப்படின்னா மோசமான அப்படின்னு மீனிங். அக்ரவேட்னா மோசமான. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸுபரண்ட் அப்படின்னா உற்சாகமா இருக்குது. எக்ஸுபரண்ட் அப்படின்னா உற்சாகமானது. இந்த ரூட் வேர்டு கொஞ்சம் படிச்சு வச்சுட்டாலே இதெல்லாம் கொஞ்சம், இந்த எக்ஸுபரண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அக்ரவேட்னா மோசமான, இதுதான் மீனிங். அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது வந்து ஒன் வேர்ட் சப்ஜெக்ஷன். எசன்ட்ரிக் அப்படின்னா விசித்திரமான, இதெல்லாம் எசன்ட்ரிக்னு சொல்லுவாங்க. ஈகோயிஸ்ட் அப்படின்னா தன்முனைப்பாளர். ஈகோனா நான் தான் பெரிய ஆள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து செல்ஃபிஷ், சுயநலவாதி தெரியும். அடுத்து கார் கருலஸ் அப்படின்ட்டு மிகுதியாய் பேசுகிற. மிகுதியானா அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதான் கார்லஸ். வாயாடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து இது கார்லஸ்ல இருக்கு. பயோகிராஃபி அப்படின்னா சுயசரிதை. தமிழ் இங்கிலீஷில் அதுக்கு எழுதி வச்சுருக்காங்க. அக்கௌண்ட் ஆஃப் சம் ஒன்ஸ் லைஃப் ரிட்டன் பை சம் ஒன் எல்ஸ். சுயசரிதை. அடுத்தது அது வந்து பயோகிராஃபினா இன்னொருத்தவங்க எழுதுறது, இது ஒருத்தவங்களுடைய இன்னொருத்தவங்க எழுதுறது. ஆட்டோபயோகிராஃபினா அவங்களோட கதையை அவங்களே எழுதுகிறது, சுயசரிதை. அதுதான் இங்கே போட்டிருக்கு. அன் அக்கௌண்ட் ஆஃப் பர்சனல் லைஃப்ஸ் ரிட்டன் பை தட் பர்சன். இது வந்து சம்திங், இன்னொரு பர்சன். அடுத்தது வந்துட்டு மியூசியாலஜினா அதுக்கும் அதே தான் போட்டுருக்கேன். அண்ட் சயின்ஸ் ஏ ப்ராக்டிஸ் ஆர்கனைசிங், அரேஞ்சிங் அண்ட் மேனேஜிங் மியூசியம். மியூசியம் அதெல்லாம் பேர்லேயே இருக்குது. மியூசியமாக பார்த்துக்கிறது, அரேஞ்ச் பண்ணுறது அவங்க. அடுத்து பைபிளோகிராஃபினா நூலியல். இதில் இருக்கு பாருங்க, லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் ரெஃபர் டு இன் எ ஸ்காலர்லி ஒர்க் டைப்பிக்கலி பிளேஸ் அண்ட் அப்பெண்டிக்ஸ். இதுதான் பைபிளோகிராஃபி, புக் ரிலேட்டடானது. அடுத்தது கனிபல்னா நரமாமிசம் அப்படின்றது. எ பர்சன் ஹூ இஸ் ஃப்ளஷ் அதர் ஹியூமன், அதாவது மனுஷனோட ஃப்ளஷையே மனுஷன் திங்கிறதா தான் கன்னிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆம்னிவரஸ்னா சர்வ வல்லமை உள்ள கிடையாது. இதுதான் அதுக்கு வந்து மேலே இங்கே இருக்குல்ல. ஆஃபன் அனிமல் ஆர் பர்சன் ஃபீடிங் ஃபுட் ஆஃப் போத் பிளான்ட்டு அனிமல். நம்ம தான் ஆம்னிவரஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். மனுஷங்களே சொல்லிக்கலாம். நம்ம வந்து இதுவும் சாப்பிடுவோம், வெஜ்ஜும் சாப்பிடுவோம், நான்வெஜ்ஜும் சாப்பிடுவோம். ஓகே. அடுத்து வேகன்னா சைவ உணவு, வெஜிடேரியன், வேஜன், அதுதான் வெஜன். எ பர்சன் ஹூ டஸ் நாட் ஈட் எனி ஃபுட் டெரிவ்டு ஃப்ரம் அனிமல், சைவ உணவு மட்டும் சாப்பிடுவாங்க. அடுத்து கார்னிவரஸ்னா அனிமல் மட்டுமே சாப்பிட்றது, நான்வெஜ் மட்டுமே சாப்பிட்றது அந்த கார்னிவரஸ். த அனிமல்ஸ்லாம் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ்லாம். அடுத்து ஆடிட்டர்னா தணிக்கையாளர், நம்மளுக்கு தெரியும். கண்டக்டர், ஆடிட் பண்ணுறவங்க தான் ஆடிட்டர், கணக்கு. அடுத்தது கண்ட்ரோலர்னா கட்டுப்படுத்துகின்றது. நம்மளுக்கு தெரியும் எக்ஸாமினேஷன் கண்ட்ரோலர், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்தி அவங்க தான் பெரிய ஆளாக இருப்பாங்க, கண்ட்ரோலர். சூப்பர்வைசர்னா எ பர்சன் சூப்பர்வைசர் எ பர்சன் ஆர் அன் ஆக்டிவிட்டி, மற்றவங்களோட வேலை சரியாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறது சூப்பர்வைசர்.
மேற்பார்வையாளர். ஆஃபீஸர், ஆஃபீஸர்னா அதிகாரி. நமக்கு இது எ பர்சன் ஹோல்டிங் பொசிஷன் ஆஃப் கமாண்ட் ஆர் அத்தாரிட்டி இன் தி ஆர்ம்டு சர்வீஸ் இன் தி மெர்ச்சன்ட் மரைன் ஆர் பேசஞ்சர் ஷிப். ஆஃபீஸர்ஸ். ஓகேவா, அதிகாரி. நமக்கு தெரியறதுதான் இருக்கு. அடுத்தது ஓகே, இதோட ஜிடி 2019 ஷிஃப்ட் இருந்துச்சு. 11th ஷிஃப்ட் இருந்துச்சு. அடுத்து 12th ஷிஃப்ட் எடுத்து பார்ப்போம். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.